பணத்தால் நிம்மதி வாங்கலுமா? வாங்கல அப்படியா? சத்தியமா வாங்கலாம். பெரிய கருத்து மாதிரி போடுவாங்க, காசு பணத்தால் சந்தோஷத்தை வாங்க இயலாது. காசு பணத்தால் சந்தோஷத்தை நிம்மதியை வாங்கலாம். எப்ப வாங்கலாம் என்றால் அதை பிறருக்கு கொடுத்தால் வாங்கலாம். எனக்கு செலவழிச்சா தானே அது அப்படியே அழிஞ்சு போகுது. நான் 100 ஆளுக்கு கொடுத்தா அது எனக்கான சேமிப்பு, நாளை மறுமையில் அது சொர்க்கத்தை பெற்று தரும் என்றால் அதை விட நிம்மதி வேற என்ன வேணும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கோடான கோடி வைத்திருந்தார், சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட இல்லையா? காசு பணத்துல வாங்கலாம் நிம்மதியை. அது எப்ப வாங்கலாம்? அதை பிறருக்கு கொடுங்கள், கொடுப்பதில் நிம்மதி. அதை உஸ்மான் கண்டார், அலி கண்டார், அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் கண்டார், சஅத் கண்டார், சயீத் கண்டார், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அஜ்மஈன். அல்லாஹ் எல்லோரையும் புரிந்துக்கணும். இவங்களை கண்டாங்களே. ஏனா அபு தஹ்தா காணவில்லையா? அபு தல்ஹா காணவில்லையா? பணத்தால நிம்மதி கிடைக்காமல அவங்க வெறுத்து அவங்க மனசளவுல கூனி குறியா கொடுத்தாங்க. நிம்மதியாக சந்தோஷமாக கொடுத்தார்கள். அதில் நிம்மதி இருக்கிறது. காசால் பணத்தால் நிம்மதியை வாங்க முடியும். அது அல்லாஹ்வுக்காக ஒரு அடியானுக்கு கொடுப்பதில் அல்லாஹ் அந்த நிம்மதியை வைத்திருக்க. அதை கொடுங்க. காசு பணத்தில் நிம்மதியை வாங்க.